இப்படியான நிலைமையெல்லாம் அந்த வாழ்ந்து கொண்டு இருக்கணும். இந்த வீட்டை தான் இருக்கணும் பாருங்க. உங்களோட காணியா தங்கச்சி இந்த வீடு? வீடு இருக்குது உங்களோட காணி தான். ஓம் தங்கச்சி வணக்கம். வணக்கம்ண்ணா. இப்போ என்ன மாதிரி நீங்கள் கால் பண்ணியிருந்த நீங்கள் வந்த நாங்கள் என்ன மாதிரி என்ன செய்யுங்க உங்களோட வீடு? இதாங்களா வீடு? இந்த வீடு இருக்கிறீங்களா? இந்த வீட்டில் தான் இருக்கிறோம். வீடு இந்த விழா போட்டுக்கிறீங்க, காற்றா இருக்கு சரியான? சரியான காற்று தான். அது வெயில் முன்னுக்கு மரங்களும் ஒன்றும் இல்லை. என்ன இருக்கிறீங்களா இங்கே? இருக்கிறதா யார் யார் வீட்டு? நீங்கள் எத்தனை பேர்? நாங்கள் 3 பேர். மனுஷன் பிள்ளை தான். நீங்கள் தான் வேறு எந்த தனியாக இருக்கிறீங்களா? இப்போ எங்கே அவர் அங்கே வேலை போட்டே இருக்கும். வேலை என்ன மாதிரி? அப்போ என்ன நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க? என்ன எனக்கு ஒரு குழாய்க்கு ஒரு அடிச்சு தந்தா மற்ற சாப்பாடு செலவுகளுக்கு என்ன? அதெல்லாம் அவர் போகிற வேலைக்கு வேலையை போகிற சாப்பிட்றீங்க. மற்ற என்ன கேட்டீங்க? குழாய்க்கிணறு அடிச்சு தரோம். குழாய்க்கிணறு பார்ப்போம். குழாய்க்கிணறு இப்போ எங்கே தண்ணி எடுக்கிறீங்களா? இப்போ நாங்கள் பொதுக்கிணத்து தான் எடுக்கிறோம். நாங்கள் தண்ணி அது கூடாது. பொதுக்கிணத்துல தான் எடுக்கிறோம் நாங்கள் தண்ணி. அது கூடாது, குடிக்கல. அது எவ்வளவு தூரம் இருந்து 100 மீட்டர் கட்டு நான் அந்த பெரிய கதில் பார்த்தேன். அந்த அதில் ரைட் என்ன மாதிரி இருக்கோ தெரியல. இப்போ அப்போ தண்ணி நல்ல மாதிரி என்ன மாதிரி? தண்ணி குடிக்கலாதுண்ணா. தண்ணி மணக்குது. தண்ணி குடிக்கல. துப்புரவா குளிக்க கூட இயலாது. பக்கத்தில் தான் தண்ணி எடுத்து நாங்கள் ஜூஸ் பண்ணுறோம். மற்றபடி அதெல்லாம் குடிக்கலாது. குடிக்கிறப்ப எங்கே எடுக்கிறேன் நீங்கள்? அது பக்கத்தில் அங்கே பக்கத்தில் எங்கே இப்போ குளிக்கிறது நீங்கள் அது இருக்க அந்த குளிக்கிறீங்க. அப்போ அது குளிக்கிறதுக்கே கூடாதுன்றீங்களா? கூடாது. பொதுக்குணாண்டா அது யார் கட்டி தந்தோம் உங்களுக்கு? அது அரசாங்கத்தால் அரசாங்கத்தில் உங்களுக்கு இந்த கணிப்பு இல்லை. ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த பிரச்சனை வந்து வேறு யார்ட்டையும் சொன்னீங்களா? அதாவது அரசாங்கத்தை நாங்கள் தண்ணி குடிக்கலாண்டு அது இடிஞ்சிட்டது கிணறு. அதனால அதை ஒன்று செக்கில் பார்த்து தண்ணி இருக்க சொன்னது. பக்கத்தில் அப்படி யாரும் இல்லை. அப்படி அதில் தான் குளிக்கலாம். குடிக்கின்ற பக்கத்தில் யாரும் கொஞ்சம் தண்ணி தருங்க. மற்றபடி அதில் ஒன்றும் செய்யலாது. இப்போ நீங்கள் கேட்குறது வந்து இப்போ உங்களுக்கு குழாய்க்கிணறு அடிச்சா அது சின்ன பிள்ளைங்க வச்சுக்கோங்க. எத்தனை வயசு ஆளுக்கு? 1.5 வயசு. என்ன பேர்? சாருஜன். சாருஜன். இப்போ என்ன சமைச்ச நீங்க? நாங்கள் என்ன சமைக்கலாம்? இப்போ தான் ஜிஎஸ்ல இருந்து வந்து இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது இந்த சகோதரிக்கு வந்து அவள் வந்து கிணறு கேட்டுருக்கா. முக்கியமாக சாப்பாடு செலவுகள் வந்து கணவர் வந்து வேலைக்கு போகிறதால அதை வந்து அவர்களால் பார்த்துக்கொள்ள இயலும். நீங்கள் உதவி செய்யணும்னு நினைச்சிங்களா இருந்தால் மேலே பயோவில் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு இவர்களுக்கு நீங்கள் அந்த உதவிகளை செய்யலாம். செஞ்சீங்களா இருந்தால் உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். என்னென்னு சொன்னால் தண்ணின்றது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒன்று. அந்த தண்ணிக்காக இவர்கள் வந்து எவ்வளவு தூரம் போய் அதுவும் ஒரு நல்ல தண்ணி இல்லை, குளிக்கிறதுக்கெல்லாம் வந்து தண்ணி சரியில்லைன்னு சொல்லியிருந்தா கையில எல்லாம் அப்படி இருக்குன்னு சொன்னீங்களா? அதே மாதிரி சொல்லுவோம். மேலாம் அந்த தண்ணி ஊத்த மனம் அடிக்குது. அந்த தண்ணி மணக்குது சரியான மாதிரி. குளிக்கல. அது நீங்க சொல்ற பொதுக்குடம் தண்ணி தண்ணி கூடாதா? இப்படியான நிலைமையெல்லாம் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கணும். உங்களால் முடிஞ்சா நீங்கள் அவர்களுக்கு வந்து என்ன தொடர்பு கொண்டு உதவி செய்யுங்கோ. இந்த வீடியோ வந்து அதிகப்படியாக ஷேர் பண்ணுங்கோ. ஓகேம்மா. அப்போ வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு? எங்களுக்கு தண்ணி வசதியும் இல்லைன்னா கரண்ட் வசதியும் இல்லை. கரண்ட் பக்கத்துல இருந்தா எடுக்கிறோம். நாங்கள் வாக்கு மாதம் காசு கொடுக்குறோம். நாங்கள் இப்போ எடுக்கிறீங்களா? கரண்ட் பகல்ல தர மாட்டேன்னா இரவு நைட்ல அது 7 மணிக்கு பிறகு தான் கரண்ட் போடுவீங்க. உங்களுக்கு வந்து கரண்ட் வசதியும் தண்ணி வசதியும் மற்ற சின்ன ஆளு வேற. உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கோ. கரண்ட் இல்லையாம் கரண்டை விட முக்கியமான ஒரு தண்ணி. அவர்கள் வந்து அந்த பொதுக்கிணத்துல தான் வந்து தண்ணி எடுக்கிறார்கள். அந்த கிணறும் வந்து உள்ளே எல்லாம் இடிஞ்செல்லாம் விழுந்து பாவிக்க முடியாத நிலைமையில இருக்குது. அந்த தண்ணியை வந்து பாவிச்சதால அவருக்கு அந்த கை முழுக்க எல்லாம் வந்து ஒரு அந்த சின்ன அந்த கடி மாதிரி எல்லாம் வந்துருக்குது. இந்த தொப்பளங்கள் எல்லாம் வந்துருக்குது. இது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க. அவர்களுக்கு சொந்த கிணறு இருந்தால் அவர்கள் அந்த பொது கிணத்தை வந்து நாடி போக மாட்டேன். நான் கேட்டுக்கொள்றேன் என்னென்னா அவர்களுக்கு ஒரு குழாய் கிணறு அடிச்சு உங்களால் யாராலையும் வந்து கொடுக்கலுமெண்டா கொடுங்க. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நான் வந்து வீடியோவுக்கு நேரம் வந்து ஒரு 11:30 அப்படி வர மணி நேரம். இப்போ வெயில பாருங்க இந்த முன்னுக்கெல்லாம் அவர்கள்ட்ட இதில் ஒரு கிணறு ஒன்று இருந்தால் இப்போ 4 மரத்தை செடியை வச்சு இந்த இடத்தையும் ஒரு சோலை ஆக்குவினோம். எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு நீங்கள் இந்த உதவி நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கோ. நான் இந்த பொதுக்குணத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ எப்படி இருக்குது அந்த தண்ணி எப்படி இருக்குன்ற நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கோ. நன்றி. எங்களுடைய வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. இவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு உதவி வந்து செய்யுங்கோ. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். சரி தங்கச்சி, ஏதாவது ஹெல்ப் எதுவும் கிடைச்சால் நான் உங்களை தொடர்பு கொண்டு நான் கொண்டு தருவேன். பாருங்க அப்படி காஞ்சி போய் கிடக்குது. தண்ணியே இல்லாத ஒரு இடம் காஞ்சி போய் கிடக்குது பாருங்க. இதுதான் அவர்களோட வீடு. சரியான வக்கையாக இருக்குமேண்ணே வீடு. இதுதான் அவர்களோட கிச்சன் பாருங்க. இந்த வீடு தான் இருக்கணும். எனக்கு வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்க. ஓகே. கீழுக்கு இல்லாமல் இல்லையா? கீழுக்கு என்ன இது? மண் போட்டு தான் அடிச்சிருக்கு. மண் போட்டு மூட வந்தீங்க என்ன? சரி தங்கச்சி, பார்ப்போம். இந்த வீடியோ நான் வந்து போட்டுட்டு ஏதாவது உதவிகள் கிடைத்தால் நான் உங்களை தொடர்பு கொண்டு நான் கொண்டு வந்து தருவேண்ணே. இதுதான் அவர்களோட வீடு பாருங்க. ஓகே, இதுதான் அவர்கள் பாவிக்கிற அந்த பொது கிணறு. என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க. இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் குடிக்கிறேன் நீங்களா தங்கச்சி? முதல் இதெல்லாம் குடிக்கிறேன் நீங்கள்?
இப்படி தான் இருக்குது பாருங்க. இது வந்து பொது கிணறு. இந்த பொது கிணத்தை வந்து இப்படியான நிலைமையில் இருக்குது, ஒன்றும் செய்யலாது. இப்போ இதை வந்து என்ன செய்கிறேன்டா, இப்போ குடிக்கக்கூடிய மாதிரி இவர்களுக்கு வந்து இப்போ அரசாங்கம் வந்து வீடுகளில் கிணறு கட்டி கொடுக்காட்டிக்கும் இப்படியான பொது கிணறுகளையாவது கொஞ்சம் சுத்தம் செய்து இந்த கிணறுகள் வந்து ஒரு நல்ல நிலைமையில் ஆக்கி கொடுத்தா அவர்களுக்கு இதையாவது அவர்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். சும்மா அப்படி கிடந்து எந்த ஒரு பலனுமே இல்லை. இந்த கிணத்துல தான் அந்த இடத்து குடிச்சோன்னு வந்துருக்கணும் இவ்வளோ நாளும். இப்போ வேறு ஒரு இடத்துல தூரத்தில் போய் எடுக்கிறதாமன்னு சொல்லினோம். என்னவோ தெரியல. ஒரு பாருங்கோ, பார்த்து உங்களால் முடிஞ்சதை அந்த சௌகரிக்கு வந்து செய்யுங்கோ. ஓகே.